ஒரு அழகான, அமைதியான, சிறிய கிராமம். காலை நேர சூரியன் மெதுவாக எழுந்து அந்த கிராமத்தை பொன்னிற ஒளியால் நனைத்துக் கொண்டிருந்தது. பறவைகள் கீச்சென்று பாடிக்கொண்டிருந்தன. காற்று மெதுவாக வீசி மரங்களின் இலைகள் அசைந்து கொண்டிருந்தன. அந்த அழகான கிராமத்தில் ஒரு சிறிய, எளிய கூரை வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் அருண் என்ற 8 வயது சிறுவன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழை, ஆனால் அன்பில் மிகவும் செல்வந்தர்கள். அருணின் அப்பா தினக்கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். காலை எழுந்தவுடன் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர் வெளியே செல்வார். சில நாட்கள் வேலை கிடைக்கும், சில நாட்கள் கிடைக்காது. ஆனால் அவர் ஒருபோதும் மனமுடையவில்லை. அருணின் அம்மா வீட்டில் சின்ன சின்ன வேலை செய்து குடும்பத்திற்கு உதவி செய்தார். அவர் எப்போதும் முகத்தில் சிரிப்புடன் அருணை கவனித்துக் கொண்டிருந்தார். வறுமை இருந்தாலும் அந்த வீட்டில் சண்டை இல்லை, கோபம் இல்லை, அன்பும் பாசமும் மட்டுமே இருந்தது. அருண் மிகவும் நல்ல மனசுக்காரன். சிறிய விஷயங்களிலேயே சந்தோஷமடையும் பையன். ஒரு நாள் காலை அருண் பள்ளிக்கு செல்ல தயாரானான். அவன் பழைய பையை தோளில் போட்டுக்கொண்டு சாலையில் நடந்து கொண்டே சென்றான். அப்போது அவன் கண்களில் ஒரு காட்சி பட்டது. சாலையோரத்தில் இருந்த ஒரு சைக்கிள் கடை. அங்கே பல பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டி மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் வேகமாக ஓட்டினார்கள், சிலர் சிரித்தபடி போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சிரிப்பு சத்தம் அருணின் மனதை தொட்டது. அவன் அங்கேயே நின்று அந்த காட்சியை நீண்ட நேரம் பார்த்தான். அந்த நிமிடத்தில் அருணின் மனதில் ஒரு ஆசை பிறந்தது. ஒரு நாள் நான் அப்படித்தான் சைக்கிள் ஓட்டணும். அந்த ஆசை அவனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அடுத்த நாள் அருண் தைரியத்தை திரட்டி அந்த கடைக்கு சென்றான். அவன் மெதுவாக கேட்டான், அண்ணா, சைக்கிள் ஓட்ட எவ்வளவு ரூபாய்? கடைக்காரர் சிரித்துக் கொண்டு சொன்னார், 1 மணி நேரம் ஓட்ட 1 ரூபாய். அதை கேட்டதும் அருணின் முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நொடிகளில் மறைந்தது. ஏனென்றால் அவனிடம் அந்த 1 ரூபாய் கூட இல்லை. அவன் மெதுவாக திரும்பி சோகமாக அங்கிருந்து நடந்து சென்றான். அன்று மாலை அவன் வீட்டில் அமைதியாக இருந்தான். அம்மா கவனித்தார். என்னடா அருண், இன்று அமைதியா இருக்கே? அருண் சிரிக்க முயன்றான். இல்லை அம்மா. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய ஆசை, அதற்கான வழி தெரியாத சோகமும் இருந்தது. அந்த இரவு அருண் தூங்க முடியவில்லை. அவன் மேலே பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு ஒரு முடிவு செய்தான். நான் 1 ரூபாய் சம்பாதிக்கணும். அந்த முடிவு அவனின் வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த நாள் முதல் அவன் பள்ளி முடிந்தவுடன் சாலையில் கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பழைய காகிதங்கள் அனைத்தையும் சேகரிக்க ஆரம்பித்தான். அவன் வெயிலில் நின்றான், தூசியில் நடந்தான், ஆனால் ஒருபோதும் கைவிடவில்லை. சில பிள்ளைகள் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஏன் குப்பை எடுக்கிற? இதுல என்ன கிடைக்கும்? ஆனால் அருண் அமைதியாக சொன்னான், எனக்கு 1 ரூபாய் வேண்டும். அவன் தனது வேலையை தொடர்ந்தான். நாள் கடந்தது, மற்றொரு நாள் கடந்தது. சில நேரம் சோர்வு, சில நேரம் நம்பிக்கை, இப்படி பல நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் அவன் சேகரித்த அனைத்தையும் குப்பை கடைக்கு கொண்டு சென்றான். கடைக்காரர் பார்த்து சொன்னார், இன்னும் கொஞ்சம் சேர்த்தாதான் பணம் கிடைக்கும். அருண் சோகமாக இருந்தாலும் மீண்டும் முயற்சி செய்ய முடிவு செய்தான். இன்னும் சில நாட்கள் கழித்து அவன் நிறைய சேகரித்தான். மீண்டும் கடைக்கு சென்றான். இந்த முறை கடைக்காரர் சிரித்தார். சரி தம்பி, இதுக்கு 1 ரூபாய். அந்த நிமிடத்தில் அருணின் உலகமே மாறிவிட்டது. அவன் அந்த 1 ரூபாயை கையில் பிடித்தான். அவனின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அவன் உடனே ஓடினான் சைக்கிள் கடைக்கு. அண்ணா, 1 மணி நேரம் சைக்கிள் வேண்டும். அன்று அருண் முதல் முறையாக சைக்கிள் ஓட்டினான். காற்று அவன் முகத்தில் அடித்தது. அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு வெற்றியின் சிரிப்பு. அதை பார்த்த கடைக்காரர் மனம் உருகினார். தம்பி, நீ ரொம்ப ஆசையா ஓட்டுற. இனி நீ வந்தால் சிறிது நேரம் இலவசமாக ஓட்டிக்கொள். அருணின் கண்களில் கண்ணீர், ஆனால் அது சந்தோஷ கண்ணீர். அன்று ஒரு சின்ன ஆசை ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறியது. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வறுமை இருந்தாலும் முயற்சி இருந்தால் சின்ன கனவுகளும்
ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும்.